FMCG செக்டர்ல ஒரு முக்கியமான கம்பெனியா இருக்கு. HUL இருந்து ஒரு டிமெர்ஜர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இந்த நியூஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணதான். இவங்களோட ஐஸ்கிரீம் பிசினஸ், அதாவது குவாலிட்டிவால் ஐஸ்கிரீம் பிசினஸ் வந்து தனியா HUL இருந்து தனியா டிமெர்ஜ் பண்ண போறாங்க. இதுக்கு உண்டான ரேஷியோ எல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ரெக்கார்ட் டேட் வந்து கூடிய சீக்கிரம் வந்து நமக்கு கிடைச்சிரும். மார்க்கெட்ல FMCG செக்டர் வந்து இப்ப அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணாம தான் இருக்கு. இருந்தாலுமே ஒரு சில குவாலிட்டியான கம்பெனிஸ், அதாவது இப்ப எல்லா கம்பெனிஸ், இப்ப HUL, நெஸ்லே, டாடா கன்சியூமர் ப்ராடக்ட், ITC எல்லா ஸ்டாக்குமே FMCG செக்டரை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து இவங்களோட சேல்ஸ் growth குறைஞ்சதுனால நல்ல கரெக்ஷனை பார்த்துட்டு இருக்கு. இந்த டைம்ல தான் வந்து இவங்களோட குவாலிட்டி வால் ஐஸ்கிரீம் பிசினஸ் வந்து தனியா டிமெர்ஜ் பண்ண போறாங்க. இந்த ஸ்பிளிட் வந்து இவங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுமா? இந்த ஸ்பிளிட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுனால ஸ்டாக் வந்து நம்ம பிஃபோர் ஸ்பிளிட்டுக்கு முன்னாடி நம்ம கன்சிடர் பண்ணலாமா இல்ல ஆஃப்டர் ஸ்பிளிட் கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணிருக்காங்க. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் FMCG செக்டர்ல தவிர்க்க முடியாத ஒரு கம்பெனி அப்படின்னா HUL இருக்கு. ஸோ ஆல்ரெடி இந்த ஸ்டாக்கை பத்தி நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். நம்மளோட லாங் டேர்ம் ஹோல்டிங்ஸ் டெஃபினட்டா ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு ஸ்டாக்ல வந்து HUL ஸ்டாக்கும் ஒரு ஸ்டாக் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். HUL பொறுத்த வரைக்கும் இவங்களோட பிராண்ட்ஸ் எல்லாமே மேக்சிமம் நமக்கு தெரிஞ்சதா இருக்கும். இப்போ ரின், வீல், சர்ஃப் எக்ஸல், ரெட் ரேபிள், கிஷான், டவ், லைபாய், கிளினிக் பிளஸ், ஃபேர் அண்ட் லவ்லி, லக்ஸ், சன்சில்க் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபெமிலியரான ப்ராடக்ட். இது இல்லாமல் இன்னும் நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. HUL பொறுத்த வரைக்கும் இவங்களோட ரெவென்யூ பிரேக்கப்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் அண்ட் ரெஃப்ரெஷ்மெண்ட்ல வந்து ஒரு 30% பக்கமா இருக்கு. ஹோம் கேர்ல வந்து ஒரு 30% இருக்கு. பியூட்டி அண்ட் பர்சனல் கேர்ல வந்து ஒரு 40% இருக்கு பக்கமா இருக்கு. அதர்ஸ்ல வந்து ஒரு 2% இருக்கு. ஃபுட் அண்ட் ரெஃப்ரெஷ்மெண்ட், ஹோம் கேர், பியூட்டி கேர் இதுதான் வந்து அவங்களுக்கு மேஜரான பிரேக்கப்பா இருக்கு. இந்த கம்பெனி இந்தியாவில் ஸ்டார்ட் பண்றப்ப பாத்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் ஓனர்டு இந்தியன் கன்சியூமர் குட்ஸ் கம்பெனி, அதாவது யூனிலிவர்ன்ற பேர்ல தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இதோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து மும்பைல இருந்துச்சு. இவங்க வந்து யூனிலிவர் வந்து வேர்ல்டு வைடு வந்து சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ யூனிலிவர் பொறுத்த வரைக்கும் இவங்க இந்தியன் மார்க்கெட்ல வந்து 90 இயர்ஸ்க்கு மேல ஆயிடுச்சு. ஸ்டார்டிங்ல வந்து இந்த கம்பெனி 1931 இருந்து 56 வரைக்கும் இந்தியன் வனஸ்பதி மேனுஃபேக்சரிங் கம்பெனின்ற நேம்ல வந்து ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் லீவர் பிரதர்ஸ்ன்ற நேம்ல ஃபங்க்ஷன் ஆச்சு. அப்புறம் யுனைடெட் ட்ரேடர்ஸ்ன்ற நேம்ல ஃபங்க்ஷன் ஆச்சு. அப்புறம் 56 இருந்து 2007 வரைக்கும் ஹிந்துஸ்தான் லீவர்ன்ற நேம்ல வந்து ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருந்துச்சு. ஃபைனலா வந்து பாத்தீங்க அப்படின்னா 2007க்கு அப்புறம் இதோட நேம் வந்து ஹிந்துஸ்தான் யூனிலிவர் அப்படின்ற நேமா வந்து சேஞ்சஸ் பண்ணாங்க. இப்ப அந்த நேம்ல தான் வந்து இந்த கம்பெனி வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எம்ப்ளாயை பொறுத்த வரைக்கும் 20,000 எம்ப்ளாய்க்கு மேல இந்த கம்பெனில வந்து இப்ப பிரசன்டா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மார்க்கெட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா இந்த கம்பெனி வந்து ஒரு தவிர்க்க முடியாத கம்பெனியா தான் இருக்கு. இதுக்கு மெயினான ரீசன் பாத்தீங்க அப்படின்னா நிப்டி 50ல ஒரு முக்கியமான கம்பெனியா இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி வந்து மோஸ்ட் பாப்புலர் கம்பெனியா இருக்கு. பர்டிகுலரா வந்து டாப் 100 கம்பெனிஸ் மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங்ஸ்ல இந்த கம்பெனி லிஸ்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா டாப் 100 கம்பெனிஸ்குள்ள இந்த கம்பெனி வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ எல்லா வகையிலையும் வந்து இந்த கம்பெனியை வந்து தவிர்க்க முடியாத கம்பெனியா தான் இருக்கு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிப்டி 50 வெயிட்டேஜ்ல FMCG வந்து ஒரு 10%க்கு பக்கமா இருக்கு. அந்த 10%ல ITCக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வெயிட்டேஜ் இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து HUL இருக்கு. 2.5%க்கு மேல இருக்கு. FMCG செக்டரை பொறுத்த வரைக்கும் ஹிந்துஸ்தான் யூனிலிவர்ல ஒரு சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா அந்த வெயிட்டேஜ்லயும் வந்து சேஞ்சஸ் வந்து கண்டிப்பா நடக்கும். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. 330 மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ்க்கு மேல பாத்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனியை வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹியூஜான கம்பெனியா தான் இருக்கு. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இப்ப ரீசெண்ட் டைம்ல வந்து ஒரு சின்ன கரெக்ஷனை பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனிக்கு வந்து ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. FIS, DIS அண்ட் பப்ளிக் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே இதுல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர் ஹோல்டிங் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 62%க்கு பக்கமா இருக்காங்க. FII வந்து ஒரு 15% இருக்காங்க. DII வந்து ஒரு 12%க்கு பக்கமா இருக்காங்க. பப்ளிக் கையில வந்து ஒரு 12% இருக்கு. HUL ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 2017 இருந்து 24 வரைக்கும் ப்ரொமோட்டர்ஸ் வந்து கொஞ்சம் கண்டினியூஸா வந்து இதுல வந்து ஸ்டேக் வந்து குறைச்சிக்கிட்டே தான் வர்றாங்க. 2017 67 இருந்த பர்சன்டேஜ் வந்து இப்ப 62 மாதிரி இருக்கு. FII பொறுத்த வரைக்கும் ஒரு 2%க்கு பக்கமா குறைச்சிருக்காங்க. நம்மளோட DII தான் வந்து இப்ப மேக்சிமம் வந்து ஓரளவுக்கு இந்த 2017 இருந்து 24 வரைக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியா ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 5% இருந்த DII ஹோல்டிங் 2017 இப்ப கிட்டத்தட்ட 2024
15% மாறி இருக்கு. அதே மாதிரி பப்ளிக் கையில பாத்தீங்க அப்படின்னா ஒரு 13% இருந்தது, இப்ப 12% பக்கமா இருக்கு. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டரையும் எஃப்ஐஐயும் கொஞ்சம் குறைச்சது வந்து டிஐஐ வந்து அக்குமுலேட் பண்ணிருக்காங்க. டிஐஐ பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இதுல ஜாஸ்தியா இன்வெஸ்ட் பண்ணதுனால இதோட ஹோல்டிங்ஸும் வந்து டிஃபால்ட்டாவே வந்து ரைஸ் ஆகிருக்கு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கு பியர் காம்படிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கு. பர்டிகுலராக வந்து ஐடிசி, பிரிட்டானியா, நெஸ்லே, டாடா கன்சூமர். எஃப்எம்சிஜி செக்டரை பொறுத்த வரைக்கும் எல்லா கம்பெனியுமே வந்து கொஞ்சம் வேல்யூஷன் வைஸ் காஸ்ட்லியாக தான் இருக்கும். பர்டிகுலராக இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இதோட வேல்யூஷன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரி பிஇ வந்து 60 இருக்கிறது, ஹெச்யூஎலோட பிஇ வந்து இப்போ 53 இருக்கு. ஸோ ஐடிசி வந்து பியூரான எஃப்எம்சிஜி கம்பெனியை கன்சிடர் பண்ணாதனால அது ஓரளவுக்கு அட்ராக்டிவான பிஇல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரிமைனிங் கம்பெனிஸ் இப்போ பிரிட்டானியா பார்த்தீங்க அப்படின்னா அது 55 இருக்கு, அதே மாதிரி நெஸ்லேவும் 67 இருக்கு, டாடா கன்சூமரும் வந்து 70 இருக்கு. எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து கொஞ்சம் ஓவர் வேல்யூஷன்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ சேல்ஸ் குறைஞ்சதுனால தான் அதோட ஆல் டைம் ஹைல இருந்து இப்ப நல்ல கரெக்ஷனை பார்த்துட்டு இருக்கு. இன்னும் வந்து 1 or 2 குவார்டர்ஸ்ல வந்து இதோட சேல்ஸ் குரோத் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டி கம்மியா தான் இருக்கு. ஒரு ரிசல்ட்ஸும் வந்து கொஞ்சம் நெகட்டிவா தான் வரதுனால இமீடியட்டா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து ஒரு பவுன்ஸ் பேக்கை கொடுத்துறாது. ஆனால் லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்மளோட ஹோல்டிங்ஸ்ல இந்த செக்டர்ல டெஃபினட்டா நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும். இது எல்லாமே வந்து டிஃபென்சிவ் செக்டர்ஸ். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஹோல்டிங்ஸ்ல இருக்க வேண்டிய செக்டர்ஸ்ல இந்த கம்பெனிஸ் எல்லாமே இருக்கு. இப்போ ஹெச்யூஎல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல் டைம் ஹைன்னு பாத்தீங்க அப்படின்னா 3035 ரூபாய் வரைக்கும் போயிருக்கு. லோனு பாத்தீங்க அப்படின்னா 2170 இருக்கு. இப்ப கிட்டத்தட்ட 2350 பிரைஸ்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நியர்லி லோவுக்கு பக்கமா தான் இந்த கம்பெனி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. உன்னாமே 52 வீக் லோவை கூட பிரேக் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்ப ஹெச்யூஎல் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம மெயினா கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்கு. இப்ப இந்த ஸ்டாக் ஸ்பிளிட் நடக்கிறதுனால, அதாவது இவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்க குவாலிட்டி ஆஃப் ஐஸ்கிரீம் பிசினஸ் தனியா பிரிக்கிறதுனால இமீடியட்டா இந்த ஸ்டாக்ல எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸும் வந்து ரைஸ் ஆக போறதில்ல. இந்த கம்பெனிக்கு வந்து அது எந்த வகையிலையும் வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டை கொடுக்க போறதில்ல. பிசினஸ் வந்து தனியா பிரிய போது அது வந்து ரேட் அட்ஜஸ்ட்மெண்ட்ல வந்து அட்ஜஸ்ட் ஆயிரும். ஆல்ரெடி நம்ம நம்பர் ஆஃப் ஸ்பிளிட் எல்லாமே பார்த்துட்டோம். டாடா மோட்டார்லயே பாத்தீங்க அப்படின்னா டாடா மோட்டார் டிவிஆர் ஆகட்டும், ஐடிசி ஆகட்டும், அதே மாதிரி அதர் ஸ்டாக் ஸ்பிளிட்ல எல்லாமே வந்து ரேட் வந்து அட்ஜஸ்ட் ஆயிரும். மற்ற வகையில நமக்கு வந்து இதுல பெரிய பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். இந்த கார்பரேட் ஆக்ஷன்ஸ் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம கன்சிடர் பண்ண தேவையே கிடையாது. நம்ம இண்டிவிஜுவலா இந்த ஸ்டாக்ஸ் வந்து நம்மளோட ஹோல்டிங்ஸ்ல வேணும் அப்படின்ற பாயிண்ட்ல மட்டும் இந்த ஸ்டாக்கை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில அட்வான்டேஜஸும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. இதையும் நம்ம பார்க்கலாம் என்னென்ன. அட்வான்டேஜஸை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி வந்து கடன் இல்லா கம்பெனியா இருக்கு, டெப்ட் ஃப்ரீ கம்பெனியா இருக்கு. கடன் இல்லை அப்படிங்கிறதுனாலே இவங்க பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட டிவிடெண்ட் பே அவுட் வந்து எக்ஸலண்டா இருக்கும். இது ரெண்டுமே இந்த கம்பெனிக்கு பார்க்குற மெயின் அட்வான்டேஜஸா இருக்கு. டிஸ்அட்வான்டேஜஸ்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனி வந்து நம்ம பிஇ ஆல்ரெடி செக் பண்ணோம், வேல்யூஷன் வைஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி 10.8 டைம்ஸ் இருக்கிறதுனால புக் வேல்யூவோட இது வந்து கொஞ்சம் ஹையர் வேல்யூஷன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி சேல்ஸ் growth வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இது வந்து இந்த கம்பெனிக்கு வந்து மேஜரான ப்ராப்ளமா பார்க்குறோம். இது எப்போ ரெக்கவர் ஆகும் அப்படிங்கிறத வந்து நம்ம எக்ஸாக்டா சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம இந்தியன் எக்கனாமியும் சரி, நம்ம கன்சியூமர்ஸும் வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவா டர்ன் ஓவர் ஆனா மட்டும்தான் வந்து இந்த ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகும். அதனால சேல்ஸ் growth பொறுத்த வரைக்கும் இமீடியட்டா வந்து ரீபவுண்ட் ஆகும்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டா வந்து மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. எப்பயுமே வந்து இந்தியன் கம்பெனியை நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா ராயல்டி ப்ராப்ளம் இருக்காது. இந்தியன் கம்பெனி இப்போ பிரிட்டானியா, டாடா கன்சூமர் இந்த மாதிரி கம்பெனி வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னா அது வந்து ராயல்டி பெரிய ப்ராப்ளம் இருக்காது. அப்படியே ராயல்டி இருந்தாலும் நம்ம பேரண்ட் கம்பெனி இந்தியன் கம்பெனியா இருக்கிறதுனால அதே குரூப்புக்குள்ள தான் வந்து அந்த அமௌண்ட் வந்து டர்ன் ஓவர் ஆகும். யூனிலீவர், நெஸ்லே இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதர் கண்ட்ரி வந்து பேரண்ட் கம்பெனியா இருக்கிறதுனால இங்க அவங்க ப்ராஃபிட்ல ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து ராயல்ட்டியா அவங்க பேரண்ட் கம்பெனிக்கு பே பண்ண வேண்டியது இருக்கு. ஆல்ரெடி இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 2.65 ராயல்ட்டியா இருந்தது டோட்டல் டர்ன் ஓவர்ல. இப்ப 2023 அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இதை 3.45 வரைக்கும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இந்த ராயல்ட்டி ப்ராப்ளம் ஒன்று இருக்கு. அதர்வைஸ் நம்ம லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு சில செக்டர்ஸ், இப்போ ஃபார்மா செக்டர், ஃபினான்ஸ் செக்டர், எஃப்எம்சிஜி செக்டர்ஸை வந்து கன்சிடர் பண்ணணும்னு சொல்லுவோம். அந்த வகையில் எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஐடிசி, பிரிட்டானியா, டாடா கன்சூமர், நெஸ்லி, ஹெச்யூஎல் இதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாத கம்பெனியா இருக்கு.
ஓரளவுக்கு வேல்யூஷன் இப்போ காஸ்ட்லியாக இருந்தாலும் மார்க்கெட் வந்து பெரிய அளவுக்கு இமீடியட்டாக ரீபவுண்ட் ஆகிற மாதிரி தெரியல. நெகட்டிவ் ஃபேக்டர் ஜாஸ்தியாக இருக்குது. கீழே போகுது அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டெஃபினட்டாக வந்து கன்சிடர் பண்ணணும். மார்க்கெட்ல இப்ப நடக்க போற அந்த கார்பரேட் ஆக்ஷன்ஸ், அதாவது குவாலிட்டி வால்ஸ் ஐஸ்கிரீம் பிசினஸ் வந்து 1:1 ரேஷியோல இப்ப கொடுக்க போறாங்க. அதாவது ஒரு HUL ஸ்டாக் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்டா வந்து குவாலிட்டி வால் ஐஸ்கிரீம் பிசினஸோட ஷேர் வந்து ஒன்னு கொடுக்க போறாங்க. நீங்க HUL ஸ்டாக் வந்து உங்களோட லாங் டேர்ம் ஹோல்டிங்ஸ்க்கு FMCG செக்டர்ல ஒரு ஸ்டாக் வேணும், அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்திருக்கோம், இதுல இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்திருக்கோம். இது எல்லாமே நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு FMCG செக்டர்ல இந்த ஸ்டாக் வேணும் அப்படின்னா மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. அதர்வைஸ் இந்த ஸ்டாக் ஸ்பிளிட் நடக்க போகுது, அதனால வந்து நம்ம வந்து பெனிஃபிட் ஆகும் அப்படின்ற பாயிண்ட்ல வந்து இந்த ஸ்டாக்கை வந்து பிஃபோரோ ஆஃப்டரோ இதை கன்சிடர் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு அப்படி ஐஸ்கிரீம் பிசினஸ்ல வந்து நீங்க ஏதோ ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து தனியா டிமெர்ஜ் ஆகட்டும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கோட பேலன்ஸ் ஷீட் எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு பியர் காம்படிட்டரா இருக்கிற அதர் பிசினஸ் கூட கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இது எந்த அளவுக்கு லிஸ்ட் ஆகுது, ரிசல்ட்ஸை கொடுக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்றதா பெட்டரான வியூவா இருக்கும். நீங்க HUL இன்வெஸ்ட் பண்ற அப்படி இருந்தா ப்ரோஸ் அண்ட் கான்சஸ் செக் பண்ணிட்டு நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு ஸ்டாக்கா தான் இருக்கு. HUL பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி வால வந்து நம்ம வெயிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்றதா பெட்டரா இருக்கும். நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.